அம்மா பெண்கள் அப்படின்னு இப்ப நான் நியூக்ளியர் ஃபேமிலிஸா இருக்கும், தனி குடுத்தனத்துல இருந்தாலும் கூட அம்மாட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் அம்மா சொல்றது அப்படியே கேட்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொறுமல் வெளியில இருக்கிறத பார்க்க முடியுது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அம்மா பொண்ணாக இருக்கிறாள் என்னுடைய மனைவி. அது எனக்கு துயரமாகவும் துன்பமாகவும் கஷ்டமாகவும் இருக்கு. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். என்ன பார்த்தா இந்த பக்கம் முழுக்க ஒரு நமட்டு திருப்பி இருக்கு, அந்த முழுக்க முழுக்க எல்லாம் பேரஞ்ச மாதிரி இருக்காங்க. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேரா வரேன். அப்படின்னா கேட்க போறீங்க, நிறைய சொல்லுங்க. இத கூட அவங்க அம்மாட்ட தாங்க கேட்டு செய்யறா, எனக்கு கஷ்டமா இருக்கு. எது காலையில டிஃபனே அப்படிதான் ஆரம்பிக்கும். சோ அந்த சின்ன சின்ன விஷயம் கூட அவங்க அம்மா கேட்டு தான் எல்லாமே பண்ணுவாங்க. இந்தாடி என்னது இது? தட்டு தெரியுதுடி, தட்டு வைக்கிற சைஸ் இதானா? நம்ம அம்மா கிட்டலாம் கணக்கே கிடையாது அவங்களுக்கு. 3 பேருமே எல்லாருமே ஃபேமிலியா இருக்கும்போது அவங்க வந்து எப்படின்னா அப்படின்னா அந்த அர்த்தம் நம்மளுக்கு புரியாது. எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா அவங்களுக்கு மட்டும் புரியும். அதான் அவங்க சொல்றாங்களா, அடுத்த முறை வரும்போது ஷேவ் பண்ணிட்டு வந்துரு, இந்த மாதிரி ஆரம்பிக்கும். என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. சோ அவங்க உடனே அப்படின்னுவாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, அடுத்த முறை வரும்போது ஃபார்மல்ல வாங்க. வருது ஏமா டிஃபன் கூட அம்மாவை தான் கேட்டு செய்றீங்கங்கறாங்க. அப்புறம் சார் மாவு கூட அவங்க தான் சார் குடுக்குறாங்க. எவ்வளவு ஸ்பூன்மா பால் ஊத்தணும்? டம்ளரா? எந்த டம்ளர்மா? சின்ன டம்ளரா பெரிய டம்ளரமா? ஏன்னா ட்ராக் சூட் அவர் தானே போடுறாரு, அதுவுமா அவங்க அம்மா சொல்லி அவர் போட்டுக்கணும். ஏன்னா டேய் என்னடா அது துணி சென்ட் வியாபாரி மாதிரி வரும்போது கொஞ்சம் ஃபார்மலா வரலாம்ல சார், மத்தவங்க பாக்கும்போது அதே மாதிரி. இந்த பாரு வீட்டுக்கு வர நீ எப்பவுமே சாரி கட்டிட்டு தான் வரணும் அப்படின்னு உங்க மாமியார் சொன்னா அதை நீங்க எப்படி பாப்பீங்க? ஒத்துக்க மாட்டேன் சார். என்ன அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? ஒத்துக்க மாட்டேன். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். ஸ்ட்ரீட்ல வரும்போது ஏன் உங்க மாப்பிள்ளை இப்படியே வராரு அப்படின்னு கேக்குறாங்களே அப்படின்னாங்க. எங்க இருக்காங்க அவங்க? ஒரு 4 தெரு தள்ளி. இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. தனி குடுத்தனம் என்றால் என்ன? அம்மாவின் வீட்டுக்கு பக்கத்தில் 2 தெரு தள்ளி வீடு எடுத்தால் அதன் பெயர் தனி குடுத்தனம். அந்த தனி குடுத்தனம் ஆமா சார். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? தூங்கணும்னா கூட மதியானம் இத்தனை மணிக்கு தான் தூங்கணும், இத்தனை மணிக்கு தான் எந்திரிக்கணும். அவங்களும் முழிச்சிருக்காங்க, நீ தூங்க கூடாது. யாரு முடிச்சிருக்காங்க? அம்மா, அவங்க அம்மா அப்பா. தூங்குறானா? 7 மணிக்கு அப்படி இல்லடா உனக்கு. ஸோ அதனால வந்து அவங்க தூங்கினாலும் அவங்க தூங்கலனாலும் நானும் முழிச்சிருக்கணும், அவங்களும் தூங்க மாட்டாங்க, பாப்பாவும் தூங்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எது வேணாலும் கொடுங்க, ஆனா தூங்க விடாதீங்க. ஒரு செகண்ட் கண்ண முன்னால அடிங்க. எஸ் சார். நீங்களா அங்க போனா தான் பிரச்சனை. தம்பிக்கு அவர் தூங்குறதே அங்க கேட்டுதான் செய்யணுமா? தூங்காதடா செல்லம், தூங்காத தூங்காத. நான் தூங்கல. அவங்களுக்கு தூக்கம் வரல, வயசானவங்க முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது வேலை பார்த்து வந்தீங்க, களைப்பா இருக்கு, தூக்கம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தூங்க கூடாது. அதெல்லாம் அது அனாவசியம். நான் முழிச்சிருக்கணும், அவங்களும் முழிச்சிருப்பாங்க. அந்த டைமிங் வந்தோன்னா எல்லாம் போவாங்க, ரூமை சாத்திக்குவாங்க, நானும் அப்படியே போகணும். அவ்வளவுதான். ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. மத்தியானம் தூங்கிட்டாங்கன்னா நைட்டு பாப்பா தூங்க லேட் ஆகும் சார். சரி, அதனால நான் சாரி மத்தியானம் தூங்கலன்னா நைட்டு தூங்கி அவங்க பாத்துப்பாங்க. இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நான் என்னமோ சொல்றேனோ. ஆமா. ஏன்னா அம்மாட்ட முடிஞ்சா கேக்குறீங்களா என்ன சொல்லணும்னு? மத்தியானம் அம்மாக்கு ஒரு இந்த மாதிரி தான் சார் நடக்கும். கோபிநாத் கேக்குறாப்ல நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு வேணா கேக்குறீங்களா? அம்மா வாங்கம்மா ப்ளீஸ்மா. ஏன்னா இந்த பொண்ணு நீங்க இல்லாம அதுக்கு பேச வர மாட்டேங்குதுமா. ஏன்னா உங்கள்ட்ட கேட்டு கேட்டு பேசி பழகிட்டதுனால பாவம் தடுமாறுறாப்ல. நான் மார்னிங் 6 o'clock ஷிஃப்ட் போறேன், 2 o'clock வருவேன். கொஞ்சம் டயர்டா இருக்கும், படுக்கலான்னு போவேன். அப்பயும் படுக்க கூடாதுன்னா தூங்கணும்னா நைட்டு தூங்கிக்கோ, மார்னிங் ஷிஃப்ட் தானே, எந்திரிச்சு போய்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அது அவங்கள்ட்ட கேட்கணும்னா பொண்ணுகிட்ட கேட்பேன், ஏன் மருமை அதுக்குள்ள படுத்துட்டாப்ல, எது உடம்பு சரியில்லையா என்னன்னு கேட்பேன். பாவம் அவரே மாதிரி. சபா இப்பவே கண்ணை கட்டுது. இப்ப எனக்கே புரியல, நான் எங்க அம்மாக்கு போன் பண்ணி கேட்கணுமோ? இப்ப நான் யாரை கேட்டு இதுக்கு பதில் சொல்ல எனக்கே தெரியலையே தம்பி. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. கல்யாணத்துக்கு முன்னாடி என் மிஸ்ஸஸ் நல்லா பாத்துக்கிட்டாங்க அவங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என் பேரை நான் பாத்துக்கிறாங்க. உங்க பேரனா? சரி, அவங்க பேர் இருக்கான் பாருங்க, பாவம். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரிப்போம். என்னோட பையனை பாத்துக்கிறாங்க, இப்போ என்னையும் பாத்துக்கிறாங்க. தம்பி உன் கதையெல்லாம் என்ன போனே தெரியல. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டி